வரும்போது பார்த்தேன். நல்ல ஸ்பீடாக வந்துட்டு இருந்தேன். அந்த வண்டி தானே? சரி சரி. இங்கே தான் ஸ்டே பண்ணேன் இன்னைக்கு. ஸ்டே அதான் அந்த மாட்டுப்பள்ளிக்கிட்ட நல்ல பிளாக். அதான் நான் ஸ்பீடில் வந்து மட்டும்தான் ரொம்ப கஷ்டமாயிடும். நிறைய இருக்குது. அது எப்பவுமே அந்த மாட்டுப்பள்ளி அந்த பிரிட்ஜு மேலே. ரூமுக்கு வந்துட்டோம். ரூமுக்கு வரல, ரிசார்ட்டுக்கு வந்துட்டோம். இப்போ பூலெல்லாம் இருக்குது, ஸ்விம்மிங் பூலெலாம் இருக்குது. கிட்டத்தட்ட வந்து 6, 7, 8, 9, 10, 11, 12, 1, 2, 8 மணி நேரம் ஆயிருக்கு இங்கே வரக்கு. மாட்டுப்பட்டியில் கொஞ்சம் டிராஃபிக்கு, மற்றபடி ஒன்றும் இல்லை. ஹெல்மெட் போட்ட கறி மண்டை. ரூம் வந்து பார்க்கணும். லக்ஸுரி டென்ட் இருக்காங்க. ரூமுக்கு வந்துட்டோம். லைட்டாக ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. குளிக்கணும். மணி 3 பாகம் ஆகுது. ரூம் பார்க்கலாம். இதுதான் நம்ம எடுத்துருக்க டென்ட்டு. வந்து நம்ம ரூம் 2 பேர் ஸ்டே பண்ணிக்கிற மாதிரி. சொல்ல எல்லா திங்ஸ் வச்சுக்கலாம். இதை வந்து பாத்ரூம் இருக்குதுங்களா. ஸோ 2 பேர் ஸ்டே பண்ணுற மாதிரி. ஸோ டைம் வந்து 6:30 மணி. இப்போ பாருங்கள் சுற்றி எப்படி இருக்குன்னு. ரூமில் இருந்த சுற்றியும் வந்து பார்த்திங்கன்னா அங்கே தெரிகிறது எல்லாமே ரெசார்ட்ஸ் தான். கீழே மேலே டாப்பில் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள், ஜூம் பண்ணி தெரியுதுங்களா. ஸோ இது எல்லாமே ரெசார்ட் தான் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக. அங்கே ஒன்று இருக்குது, அதையும் காட்டுறேன் பாருங்க தனியாக. ஸோ சுற்றியும் ரெசார்ட்ஸ் தான் இருக்குது. ஸோ இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஏரியா. குளிர் தாங்க முடியல, அவ்வளோ குளிராக இருக்குது, சூப்பராக இருக்குது. சரி நம்ம அப்படியே போய் காஃபி சாப்பிட்டுட்டு வரோம், சரிங்களா. இது வந்து பார்த்திங்கன்னா நைட்டு வந்து டின்னரில் முடிச்சுட்டு அவன் கேம்ப் ஃபயர் அண்ட் டிஜே சூப்பராக இருந்துச்சுங்க. நம்மளோடது மட்டும் இல்லை, அந்த ரெசார்ட்லேயும் பார்த்திங்கன்னா கேம்ப் ஃபயரும் டிஜேயும் ஒட்டுக்காக தான் போடுறாங்க இங்கே எல்லாம். அது வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஸோ இது பாட்டு வந்து கண்டிப்பாக காப்பிரைட் ஆகிடும், அதனால தான் வந்து நான் மியூட் பண்ணியிருக்கேன், வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்கேன். ஸோ நல்ல ஒரு வைப்பாக இருந்துச்சு. குளிருக்கு அந்த போய் நிற்கிறது வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. ஸோ இது வந்து ஞாயிற்றுக்கிழமை காலை 8 மணிக்கு. ஸோ எப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்கு வேண்டி உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸோ இதை நம்ம ஸ்டே பண்ண பார்த்திங்களா, அது சுற்றி இருக்கிறது டென்ட் இருக்குது பாருங்கள், இருக்குதுங்களா. 3 டென்ட் இருக்குது லைனாக. ஸோ டென்ட்டோட நேற்று என்னாச்சுன்னா இருட்டுக்குள்ளே காலை கொண்டு போய் வச்சாச்சு படிக்கட்டில். அது என்னாச்சு, ட்யூஸ்ட் ஆகி போச்சு கால். இப்போ நல்லா வீங்கிடுச்சு. இது எப்படி இருக்குது, இது எப்படி இருக்குது, இது இங்கெல்லாம் வந்து ரத்தக்கட்டாகி போச்சு. ஸோ நீ என்ன விஷயம்னா இங்கேருந்து வண்டியை இப்போ எடுத்து 200 கிலோமீட்டர் ஓட்டுறது. அது போகிற வழியில் ஒரு ஆஃப் ரோடு வேறு இருக்குது. பார்ப்போம் எப்படி போகிறோன்ட்டு வீடியோ எடுப்போம்.
ஆளுநைக்கு நடந்த காலம் பார்த்துருவோம். அப்படி கிளம்புறோம். இது நேற்று வந்து டிஜே நடந்த இடம், கேம்ப் ஃபயர். அதில் இங்கே பெரிய ப்ராப்பர்ட்டி தான். கிளம்பியாச்சு. கால் கொஞ்சம் பரவாயில்ல. பெயின் கில்லர் டேப்லெட் ஒன்று போட்டு வாங்கி அது ஸ்விம்மிங் பூல். ரெட் கலர் ஷர்ட் போட்டு நின்றுருக்காருல, அங்கே ஸ்விம்மிங் பூல். இதில் கீழே ஃபுல்லாக ரூம்ஸு, மேலே ரூம்ஸு, மேலே ரூம்ஸு, ஆப்போசிட்லேயே ரூம்ஸு, எல்லாம் ரூம்ஸு. வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். ஸோ இப்போ நம்ம ரூம்லேருந்து கிளம்பிட்டோம், வெக்கேட் பண்ணியாச்சு. ட்ரீம் வேலி ரெசார்ட் பேர். ஒய், ஸோ ட்ரீம் வேலி யாருக்காச்சும் ஐடியா இருக்குன்னா வாங்க. ட்ரீம் வேலி. ஸோ இதான் லொக்கேஷன். சுற்றி எப்படி இருக்குது பார்த்துங்க, சூப்பராக இருக்கும். சொல்லலாம், நீங்கள் நெட்டில் போட்டால் வந்துடும். பட்டவரா ட்ரீம் வேலி. ரொம்ப அற்புதமான இடம். ஸோ நானும் ரவி சார் மட்டும்தான் இப்போ கொஞ்சம் ப்ராப்பராக ஓட்டணும். ஏன்னா எனக்கு கால் அந்த இது ஒரு ஓட்டணும், வர்றங்க சவுண்டு வருது. சரிங்க, நம்ம அப்படியே போயிட்டே இருப்போம், பார்த்துட்டே இருப்போம். சரிங்களா? ஸோ இதுதான் நம்ம தங்கி இருந்தது. பார்த்தா உங்களுக்கு தெரியும், ஒரு 3 டென்ட் இருக்குது பாருங்கள். அது லாஸ்ட் டென்ட்டு, அதுக்கப்புறம் வர டென்ட்டு. மொத்தம் 3 டென்ட் இருக்குது. அதுக்கு மேலே 2 டென்ட் இருக்குது. மொத்தம் 5 டென்ட் இருக்குது. இப்போ நான் அந்த கொஞ்சம் டென்ட் இருக்குது. ஸோ இதில் தான் நம்ம தங்கி இருந்தோம். ஸோ அதுக்கு வேண்டி தான் வண்டி நிறுத்தியிருக்கேன். சரி, போகலாங்களா? ஸோ இது வந்து ஒரு மோசமான ஒரு ஆஃப் ரோடிங் மாதிரி, கொஞ்சம் கஷ்டம். ஆனால் விட்டு ஓட்டிடலாம், உங்களுக்கு தெரியும். ஸ்டாண்டிங் பொசிஷனில் தான் விட்றேன். உட்காந்தாச்சு. அவ்வளோதான்.
அப்புறம் இன்னொரு பெண்ட் ஒன்று இருக்குதா, இந்த பெண்ட் ஒன்று. அவ்வளோதான். அவ்வளோதான். இது இறக்குறப்ப கஷ்டப்பட்டேங்க. ஆனால் இந்த ஊர் மக்கள் எல்லாம் சர்வசாதாரணம் மேலே ஏற்றி இறக்குறாங்க. ஸோ அது குட்டி ஆஃப் ரோடாக இருந்தாலும் உழுகாமல் வரணும். ஸ்டார்காரர் வந்து எனக்கு வேண்டி வெயிட் பண்ணிகிட்டு இருக்காரு. ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் சொல்லிட்டேன் கொஞ்சம் வர்றது எப்படின்னு தெரிலங்க அப்படின்னு. பரவாயில்ல, அதாங்க டேப்லெட் வாங்கி போட்டது நல்லா யூஸ் ஆகுது. ஒரு பெயின் கில்லர் டேப்லெட் கொடுத்தாங்க, அது போட்டங்காட்டி கொஞ்சம் வலி கம்மியாக இருக்கு. ரெண்டாவது செருப்பு போட்டங்காட்டி வலி ஜாஸ்தியாச்சு. வெறுங்காலில் நடந்தால் கூட தெரில, செருப்பில் வந்து வலி இருந்துச்சு. அப்புறம் ஷூ போட்டால் தெரியல. இப்போ பிரேக்கில் அடிக்கிறதுக்குலாம் நம்மளுக்கு ஒன்றும் பெருசாக ஒன்றும் டிஸ்டர்ப் ஆகலை. இந்த இடம் வந்து கொஞ்சம் பிஸியாக இருக்குது. நான் வரப்போ வந்து எல்லாம் வீடியோ எடுக்கணுன்னு தான் பார்த்தேன். பேட்ரி சுத்தமாக முடிஞ்சு போச்சு. நான் ஒரு பவர் பேங்க் வச்சுருந்தேன், அது சப்போர்ட் பண்ணுன்னு பார்த்தேன், அது சுத்தமாக சப்போர்ட் பண்ணல. பவர் பேங்க்லேயே பவர் வந்து நிற்கலை. ஸோ அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து குட்டி குட்டியாக வீடியோ எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ரிட்டர்ன் போகிறப்ப தான் நல்லா வீடியோ எடுக்கலான்ட்டு. அது 3 வரைக்கும் கொஞ்சம் எடுப்போம். ஏன்னா 3 மேலே நிறைய வீடியோ இருக்குது. 3 to கோயம்புத்தூர் அப்படின்னு சொல்லிட்டு போடுற வீடியோ நிறையா இருக்குது. என்னோடய வீடியோ ஒன்று இருக்குது. இது சின்ன ஒரு பிஸ்னஸ் ஏரியா மாதிரி, ஹோட்டல்ஸு இங்கே நிறைய ஸ்டே இருக்குங்க. இந்த ஏரியாவில் டிஃபெண்டர்லாம் நிற்கிது, நிறைய ஸ்டே இருக்குது இங்கே. ரொம்ப சின்ன கிராமம் தான், பட் ஆனால் டூரிசம் டெவலப் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. அவ்வளோதான், பார்த்தீங்களா, முடிஞ்சிருச்சு. ஆனால் நிறையா ரூம்ஸ் நிறையா இருக்குது. அவங்கள அப்படி எப்படி என்னக்குன்னு பார்ப்போம். ஸோ அது பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு செக் போஸ்ட் இருக்குது. என்ன இதுக்கு இந்தாவுக்கு பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் கம்ப்ளீட் வந்து அடர்ந்த காடு. ஸோ வட்டவடா நீங்கள் என்ட்ரி ஆகுறீங்க அப்படின்னா இந்த காடை வந்து நம்ம வந்து கடந்து தான் ஆகணும். இந்த காடு வந்து நான் வரப்போ குட்டி குட்டியாக காட்டியிருப்பேன், விழுந்துருக்கான்னு தெரியல, இருந்தாலும் சொல்லிடுறேன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபயர் பண்ணி வச்சுருக்காங்க, அதாவது நெருப்பு வச்சுருக்காங்க. இதை வந்து அதுவாக எரிஞ்சதில்லை, இது மேனுவலாக வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வந்து எரிக்கிறது. இந்த இலை இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த சருகெல்லாம். இது அடுத்தது வந்து இலை உதிர்காலம் வரப்போ அது வந்து அதுவாக ஃபயர் ஆயிடுச்சு அப்படின்னா கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸோ அதனால் வந்து முன்கூட்டியே முன்னெச்சரிக்கையாக அவங்க வந்து இந்த ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் என்னென்னா மரங்கள் காப்பாற்றப்படும், காடுகள் காப்பாற்றப்படும், அதோட நோக்கத்தில் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ எங்கே ஃபயர் ஆகுது அப்படின்னா மெயினாக பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே அவங்க எதுவும் பண்ணல, பட் ரோடு இருக்கிற இடத்துல அவங்க வந்து ஃபயர் பண்ணியிருக்காங்க. ரோட்லேருந்து ஒரு 100 அடி 150 அடி அப்படிங்கிற மேலே வந்து அப்படியே போயிருக்காங்க. உங்களுக்கு பார்த்து தெரியும். இதுக்கு வந்து ஆளுகளை போட்டு தான் பண்ணுறாங்க, ரொம்ப கவனமாக தான் பண்ணுறாங்க. ஸோ வாங்க அப்படியே போவோம், பார்த்துட்டே போவோம். இது ஒரு நல்ல ஒரு ஃபாரஸ்ட்டுங்க. ஸோ வந்து இதில் தான் வந்து பேர்ஜம் லேக்கோட பழைய எஸ்கேப் ரூட் இருக்குதுன்னு பார்த்தோம். இல்லைங்க, அது எஸ்கேப் ரூட் வந்து உங்களுக்கு வந்து அவுட்ரு வரும் பாருங்கள். இதில் அதாவது இதோட என்ட்ரி, இதோட உள்ளே நம்ம என்ட்ரி ஆகிறப்பே பார்த்திங்கன்னா ஒரு ரோடு மேலே ஏறும். ஸோ அதுதான் வந்து பேர்ஜம் லேக்கு போகிற ஓல்டு எஸ்கேப் ரோடு. அதெல்லாம் ஓப்பன் பண்ணி விடலாம். எங்களை மாதிரி அட்வென்ச்சர்காரங்களுக்கு வந்து அது பிடிக்கும். ஏன்னா எங்களை மாதிரி நிறைய பேர் தொந்தரவு பண்ணாமல் வண்டி ஓட்டுவாங்க, இயற்கை ரசிச்சுக்கிட்டு பார்த்துக்கிட்டு. ஸோ அவங்களுக்கு ஏதாவது பண்ணலாம். நாங்கள்லாம் வந்து இதுக்குள்ளேயே சுற்றிட்டு இருக்கிற ஆட்கள். ஸோ எங்களுக்கு இன்னும் வந்து சுற்றி பார்க்குறக்கு இடத்த வந்து நீங்கள் ஒதுக்குனீங்கன்னா நல்லாயிருக்கும். அதைத்தான் சொல்லிக்கிறோம். இல்லாட்டி ஒன்றும் பிரச்சனை இல்லை, இருக்கிறதவே அப்படியே ஓட்டிக்க வேண்டியதான்.
வெளில சாயந்தரம் வந்தால் எப்படி பார்த்தாலும் ஏதோ ஒரு உருப்படி நம்ம பார்க்கலாம். அண்ணா ஏதோ கூப்பிட்றாரு, பார்ப்போம். ஆ ஆ ஆ இப்படியே எடுத்துக்கலாங்களா? ஆ ஓகே, ஒரு ஃபோட்டோஸ் இருக்கோம். அது ஒர்க் ஆகுது. இப்போ என் கார்டு ஒர்க் ஆகுது. இப்போ என்னென்னா எஸ்கேப் ரோடுன்னு சொல்கிறது பார்த்தீங்களா, அது வந்து இந்த ரைட் சைடில் இருக்குது பாருங்கள், அதுதான் எஸ்கேப் ரோடு. அதாவது இதில் போனோம் அப்படின்னா நம்ம அப்படியே வந்து தெரியுதுங்களா, த கிரேட் எஸ்கேப் அப்படின்னே போட்டிருக்காங்க பாருங்கள் ரோடு. அதில் போனோம்னா அழகாக வந்து நம்ம வந்து பேர்ஜியம் லேக் போயிடலாம். பேர்ஜியம் லேக்லேருந்து குணா கேவ்ஸு, குணா கேவ்ஸ்லேருந்து நம்ம அப்படியே கொடைக்கானல். ஒரு சின்ன ஒரு பிட்டு தாங்க, அது பெருசாலாம் இல்லை, ஒரு சின்ன பிட்டு தான். ஆனால் நல்லாயிருக்கும். ஒரு 10 கிலோமீட்டர் ஓட்டினா கூட நல்லாயிருக்கும். வேக வேண்டாம், இதில் ஸ்லிப்பாக்கி விட்டுரும். ஓகே, ஏபிஎஸ் ஆஃப் பண்ணேன். புழுதியாக இருக்குது. சரி, அப்படியே நம்ம முன்னாடி போயிட்டு ஒரு நல்ல ரோடு வந்தாலும் அப்படியே கனெக்ட் பண்ணலாம். சரிங்களா? இல்லை ஓட்டுற மாதிரி இருந்தால் பாருங்க, வீடியோ நல்லா இருந்தால் பார்க்கலாம் இதில் எப்படி ஓட்டுறோம் அப்படின்னு. என் பையன் பார்த்தா கொஞ்சம் இதாக இருப்பான், அப்பா என்ன இப்படி ஓட்டுறீங்களா அப்படின்பான். எங்களுக்கு இதை பிடிக்குங்க, இந்த மாதிரி ஓட்டுறது. நல்லா இருக்குங்களா? ஏன்னா ரேஸ் விட்டு போகிறாங்கன்னு யாரும் கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது. இல்லைன்னா நம்ப முடியாது. அதில் ரைட்டாக ஒரு கல் பரட்டி விட்டாலும் ஓட்டு பரட்டி விட்டுரும். ஸ்டார் கார் போட்டு அமுத்திட்டு போகிறாரு. பஸ்ஸு புழுதிங்க, கரும வரப்பவே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பேண்ட்டுக்கிட்ட ஒரு கலராகி போச்சு. மூச்சு விட்றக்கே சிரமமாக இருக்குது. ஏன்னா டஸ்ட்டு ஹெல்மெட்டுக்குள்ளே வருது. ஓரமும் தரமாட்டேங்கிறான். ஒதுங்கினா தான் அவன் போய் எடுக்க முடியும். அது இங்கே இருக்க டூரிஸ்ட் ஓட்டுருவாங்க, அது செட் ஆகும். இங்கெல்லாம் புளிஞ்செல்லாம் ஒன்றும் இல்லை. நல்லா இந்த ரோடு எப்படி இருக்குன்னா தெரியுதுங்களா, நல்லா வளைஞ்சு ஒரு 1.5 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் அப்படி தான் வந்துட்டு இருந்தோம். சரி, அதான் சரி கேமரா ஆன் பண்ணுவோம் அப்படின்ட்டு. இது ஒன்று தான் கொஞ்சம் ஸ்ட்ரைட்டு. ஒரு ரோடு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஓட்டருக்கு உண்டு நல்ல ரோடுங்க. இது பெரிய லெவலில் டிராஃபிக் கிடையாது. நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு டிரைவ் பண்ணுறோம், அந்த ஒரு ஸ்டே பண்ணிட்டு போகிறோம், சாப்பிட்டு போகிறோம் அப்படின்னா ஓகே. அதான் இப்படி எப்படி பிளான் பண்ணுற மாதிரி தான் நீங்கள் 3 நாள் ஸ்டே பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு நாள் நீங்கள் இந்தாவுக்கு வந்துட்டு இந்த எஸ்கேப் ரோடு இது எல்லாமே நீங்கள் கவர் பண்ணணும். அது வந்து நாங்கள் பார்க்குறப்போ இந்த ஏடிவி மாதிரி ஒரு வண்டி இருக்கும், அந்த வண்டியில் கூட்டிகிட்டு போயிட்டு இருந்தாங்க. கேரளா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டு பே பண்ணால் உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு வருவாங்க ஒரு 6 கிலோமீட்டரு. அதெல்லாம் இங்கேருந்து நம்ம வந்து அதை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிடணும். இந்த அப்புறம் எப்போ வருவான்னு நம்மளை சொல்ல முடியாது. நான் ஃபேமிலியோடு தான் பிளான் பண்ணியிருக்கேன்.
ஸோ இது எல்லாமே நான் வந்து ஒரு ஒரு பேக்கேஜாக தான் உள்ளே வரப்போகிறேன். நான் என்னென்னலாம் வந்து நம்ம இந்த ரோட்டில் கவர் பண்ண போகிறோம், என்னென்னலாம் பார்க்கலான்ட்டு வந்து ஒரு 3 நாள் இருக்கிற மாதிரி ஒரு ஐடியா பண்ணிட்டு தான் வரணும். ஆனால் என்ன மூணார் ஃபுல்லாகவே உங்களுக்கு பார்த்திங்கன்னா டீ அண்ட் காஃபி தான். ஆனால் பிளான்ட்டு மூணாரில் ஃபுல்லாக ஃபாரின்காரங்க ரொம்ப இந்த ஃபோட்டோ எடுக்குது. சரிங்க, அப்படியே கட் பண்ணி எடுப்போம். சரிங்களா? என்ன வைக்கிறதுக்கு தான் மனசே வர மாட்டேங்குது. மேலே பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கும் இந்த மலை. எனக்கு இந்த நம்ம கொழுக்கு மலை இருக்குது பார்த்தீங்களா, அங்கேருந்து பார்த்தாலும் இப்படி ஒரு மலை தெரியும். அந்த மலையான்னு தெரியல, அப்படி இதே மாதிரி தான் ஒரு மலை அங்கேயும் தெரியும் கொழுக்கு மலை அழுந்து பார்த்தாலும். ஆனால் அந்த மலையே இந்த மலையான்னு தெரியல. ஸோ மாட்டுப்பட்டி டேம் கிட்ட வந்திருக்கோம் நம்ம. ஸோ நேற்றோட கம்பேர் பண்ணுறப்ப இன்றைக்கெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க, டூரிஸ்ட்டே இல்லை சொல்லணும். ஏன்னா இதுவே கூட்டம் உங்களுக்கு பார்த்தா தெரியும். பட் நேற்றெல்லாம் அது வேறு லெவல். இங்கெல்லாம் எப்படி வந்தோம் அப்படின்னா அப்படியே ஊறிட்டு வந்தோம். ஏன்னா ஃபுல்லாக டூரிஸ்ட்டு. அது என்ன கணக்கில் வராங்க அப்படின்னா சனிக்கிழமை பேஸ் பண்ணி வராங்க. சனிக்கிழமை எல்லாம் வந்து சுற்றி பார்த்துட்டு ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறப்போ அவங்கவுங்க ஊருக்கு போகிற மாதிரி அப்படி பிளான் பண்ணுறாங்க. எல்லாம் சுற்றி பார்த்துட்டு நைட் ஸ்டே பண்ணிடுறாங்க போல். மார்னிங் வந்து அப்படியே வந்து ஒரு 10-11 மணிக்கு அப்படியே கிளம்பி போகிற மாதிரி தான் அவங்க பிளான் பண்ணுறாங்க போல். ஸோ இந்த இது வந்து ஒன் டே ட்ரிப்பில் வரவங்க தவிர வந்துட்டு சாயந்தரம் போகிறவங்க. ஆனால் நேற்று வரவங்கெல்லாம் ஸ்டே பண்ணி வரவங்க போல். ஏன்னா அவ்வளோ டிராஃபிக் இருந்துச்சு. இப்போ ஒன்றும் பெருசாக டிராஃபிக் இல்லை. இந்த டேம் கிட்ட போகிறப்போ தெரியும். இது வந்து அந்த டேமுக்கு இந்த பக்கம் அந்த ப்ளே ஏரியா இருக்கும். அந்த நான் கொஞ்சம் தூரம் போகணும். நான் இங்கேருந்து கட் பண்ணிவிட்டு அப்புறம் அங்கே வரப்போ நான் கனெக்ட் பண்ணுறேங்க. ஸோ மாட்டுப்பட்டி டேம். ஸோ நேற்றெல்லாம் வரப்போ அவ்வளோ டிராஃபிக். இதை மட்டும் நாங்கள் குறைஞ்ச ஒரு 5 நிமிஷம் இருந்திருப்போம் வெயிலில் இந்த டேம் மேலே. இன்றைக்கி அவ்வளோ ஃப்ரீயாக இருக்குது. அப்போ வந்து மணி 12:10. என்ன கான்செப்ட் தெரியல, என்ன டைம் வரப்போ இங்கே 1 மணி இருக்கும். 1 மணி நேரம் தானே டிஃப்ரெண்ட்டு. அதுக்குள்ளே எவ்வளோ டிராஃபிக் ஆகுதுன்னு தெரில. ஸோ இப்படி இதில் ஸ்ட்ரீட் போட்டெலாம் இருக்குது. இல்லை ஷட்டர், ஒரே ஷட்டர் போல் இருக்குது. ஒரே ஒரு ஷட்டர் கொண்டானதாக இருக்குது. டேம் இருக்குது மாட்டுப்பட்டி. ஸோ 2 டேம் இருக்குது. ஸோ இங்கெல்லாம் அவ்வளோ டிராஃபிக்காக இருந்துச்சுங்க நேற்று வரப்போ. இப்போ ஒன்றுமே இல்லை. நேற்று இங்கெல்லாம் பூந்து கம்ப்ளீட்டாக இந்த இடம் டிராஃபிக்கு. கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டருக்கு 3. ஸோ இது ரோஸ் கார்டன் மூணாரில் உள்ளே வந்தவனே இதுதான் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய விஷயம், ரோஸ் கார்டன். இது வந்து பார்த்திங்கன்னா அந்த ரெப்பல் டீன்னு சொல்லிட்டு ஒரு அவுட்லெட் வருது. ஸோ அவங்களோட பேக்கரி மாதிரி செட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ அங்கே கொஞ்சம் பர்ச்சேஸ்லாம் பண்ணிவிட்டு மூணாருக்கு முன்னாடி தான் இருக்குது. ஸோ அங்கேருந்து நம்ம வந்து சின்னதாக ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்டுட்டு டைரெக்டாக வந்து நம்ம வந்து கோயம்புத்தூர் தான் கிளம்புறோம். வேறு எங்கேயும் வந்து நம்ம ஃபுட்டு அரேஞ்ச் பண்ணல. அப்படியே கிளம்பிடலாம் தான் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே மட்டும் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்புற மாதிரி கொஞ்சம் பர்ச்சேஸ்லாம் பண்ணிச்சுங்க. நல்லா இருக்குங்க. நீங்கள் வந்தீங்கன்னா இதை யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே இங்கே நல்லாவே இருக்குது, தரமாகவும் இருக்குது. பாருங்கள். ஸோ மூணார் டவுனுக்குள்ளே வந்திருக்கோம். இதிலேருந்து அப்படியே கொஞ்சம் அவுட் போயிட்டோன்னா ஒரு 5 கிலோமீட்டர் தான்.
அவ்வளோதாங்க. இப்போ 3 வந்து நம்ம நம்ம வெளியே கோயம்புத்தூருக்கு நம்ம கிளம்பிட்டோம். என்னென்னலாம் நம்மளுக்கு கிளம்புனது அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம கேமரா எடுத்த விலாகை போட்டு கிட்டத்தட்ட வந்து 1 வருஷம் பக்கம் ஆக போகுது. கடைசியாக வந்து கவியோடது மட்டும்தான் நான் எடுத்து வச்சேன். அதுக்கப்புறம் பெருசாக வந்து நம்ம இந்த கேமரா யூஸ் பண்ணலை. யூஸ் பண்ணாதங்காட்டி என்ன ஆச்சு அப்படின்னா, நம்மளுக்கு அதோட ஹேண்டிலிங்கு, அதோட சார்ஜு எப்படி நம்ம இது பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் மறந்து போச்சு. நான் சார்ஜ் போட்டு வச்சேன் கேமராவில், பட் ஆனால் அது ப்ராப்பராக வந்து சார்ஜ் ஏறல போல் தெரியுது. நானும் அது இருக்குங்கிற தைரியத்தில் நானும் வண்டியில் எடுத்து மாட்டிட்டேன். நீங்கள் ஃபஸ்ட்டு வீடியோவில் பார்த்துறப்ப தெரியும், உடுமலைப்பேட்டைக்கு அப்புறமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிரச்சனையாக ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா அது வரைக்கும் தான் சார்ஜ் நின்றுச்சு. அதுக்கப்புறம் நானும் அதில் போட்டு இதில் போட்டு ரவி சாரோடைய பைக்கில் பார்த்திங்கன்னா விஸ்டாமில் பார்த்திங்கன்னா சார்ஜர் இருக்குது, அதில் எல்லாம் போட்டு ஓரளவுக்கு அப்படியே மேனேஜ் பண்ணி தான் நான் அப்படியே வந்துட்டு நான் இப்போ மேலேயே பார்த்திங்கன்னா வட்டவாடை தாண்டினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அது கம்ப்ளீட்டாக ஆஃப் ஆயிடுச்சு. ரெண்டாவது மெமரி கார்டும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகிடுச்சு. ஸோ சீனியர்கிட்ட மெமரி கார்டு ஒன்று வாங்கி அதுலேயும் அப்படியே நம்ம போட்டு ஓரளவுக்கு பண்ணி அப்புறம் ரூமுக்கு போனதுக்கப்புறம் தான் கொஞ்சம் அதெல்லாம் ரெடி பண்ணி அதுக்கப்புறம் மறுபடியும் எடுக்க ஆரம்பிச்சது தான் இந்த ஃபுட்டேஜ் வீடியோஸ் எல்லாமே. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் டிஸ்டர்பாக இருக்குன்னா மன்னிச்சிருங்க. ரெண்டாவது பார்த்திங்கன்னா எங்களுக்கு இது வந்து ரொம்ப ஒரு ஜாலியான ஒரு ரைடாக முடிஞ்சு. பர்சனலாக எனக்கு மட்டும்தான் இந்த காலில் அந்த லைட்டாக அந்த சின்ன டிஸ்டர்ப் வந்துச்சே தவிர அதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது. இப்போ நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்குற நாளில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி தேதி வந்து 15 ஆகுது. வாய்ஸ் ஓவர் நான் கொடுத்துட்ருக்கதை இப்போ இந்த எடிட் பண்ணி போட்டுட்ருக்கிற நாள் ரெடி ஆயிடுச்சு. கம்ப்ளீட்டாக எனக்கு ரெடி ஆயிடுச்சு. ஒரு 10% தான் இருக்குது. அது ஒரு 3 நாள் ஸ்ட்ரெச் பண்ணோம்னா சரியாயிடும். மற்றபடி இந்த ரைடு வந்து எங்களுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ இந்த ஃபுட்டேஜில் நீங்கள் பார்க்குறப்ப தெரியும், அவ்வளோ என்ஜாய்மெண்ட் பண்ணி இந்த ஃபுட்டேஜ் நான் எடுத்துகிட்டு இருந்தேன். ஏன்னா அந்த நம்மளுடைய லாங்காக 1 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம டிரைவிங் பண்ணுறப்போ அந்த டிரைவிங்குடைய அந்த ஸ்கில் இருக்குது பாருங்கள், அது நம்ம எந்த அளவுக்கு நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத வந்து பார்க்குறப்போ அவ்வளோ எங்களுக்கு சந்தோஷமாக இருந்துச்சு எல்லாத்துக்குமே. நானும் சரி, ரவி சாரும் சரி, மூர்த்தி அண்ணா, எல்லாரும் சீனியர்னா எல்லாருமே என்ஜாய்மெண்ட்டில் தான் இருந்தோம் இந்த வண்டி ஓட்டுறதில். ரவி சார் அப்படியே வச்சுக்கிட்டே கூட்டிகிட்டு தான் வந்துட்டு இருந்தோம். அதனால் வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப அந்த ரேஸ் விட்டு போகிறதோ அதெல்லாம் அதுக்கு நாங்கள் வந்து சொல்லப்போனால் சரிப்பட்டு வர மாட்டோம். நாங்கள் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக வண்டி ஓட்டிகிட்டு ஜாலியாக வண்டி ஓட்டிகிட்டு ஒரு 3 மணி நேரம் போக வேண்டிய இடத்துக்கு நாங்கள் 5 மணி நேரம் பண்ணிவிட்டு அந்த இயற்கையாக மிக்ஸ் ஆகி தான் நாங்கள் போவோம். அதனால் எங்களுக்கு இந்த ரைடு வந்து கம்ப்ளீட்லி ஹாப்பி, எல்லாத்துக்குமே கம்ப்ளீட்லி ஹாப்பி. அந்த ஒரு எண்ணத்தில் நாங்கள் டவுன்ஹில் பண்ணிகிட்ருக்கோம். இதெல்லாம் அவ்வளோ என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ இருக்கிற அந்த சார்ஜஸை வச்சு அப்புறம் இன்னும் வேறு ஒரு பவர் பேங்க் இருந்துச்சு, அதை எடுத்து போட்டு அதில் ஓரளவுக்கு சார்ஜ் நின்றுச்சு. ஸோ அதை யூஸ் பண்ணி தான் இந்த வீடியோவில் எடுத்தோம். ஸோ இதெல்லாம் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. எங்களுக்கு இதெல்லாம் போகிறது நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. நீங்கள் மூணார் பிளான் பண்ணுற மாதிரி இருந்தால் ஒரு 2 நாள் அப்படி பிளான் பண்ணுங்கள். நிறையா இடம் இருக்குது, எல்லாம் கொஞ்சம் தூரமாக இருந்தாலும் கூட நிறையா இடம் இருக்குது. கொஞ்சம் செலவாகும், இருந்தாலும் ஒரு பிளான் பண்ணிடுங்க. ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடியே பிளான் பண்ணிட்டீங்க அப்படின்னா அழகாக நம்ம ஒரு தாட்டி போயிட்டு வந்தாலும் ஒரு 2-3 வருஷத்துக்கு நம்ம அந்தளவுக்கு நம்ம போகாத மாதிரி நம்ம அந்த ஒரு டூரிங்கை வந்து நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணிடுங்க. அது வந்து நல்ல என்ஜாய்மெண்ட்டை கொடுக்கும். அது நம்ம ஒரு நாள் ட்ரிப் போகிறோம் அப்படின்னா அந்த குட்டி என்ஜாய்மெண்ட்டுக்குள்ளே தான் இருப்போம் நம்ம. அது இல்லாமல் நாங்கள் கம்ப்ளீட்டாக வந்து ஒரு 3 நாள் அங்கே ஸ்டே பண்ணுற மாதிரி ஒரு ஐடியா பண்ணிக்கோங்க. நாங்கள் அப்படி தான் ஐடியா பண்ணியிருக்கோம். உங்களுக்கு வரப்பவே சொல்லியிருக்கோம் நான் என்ன மாதிரி வந்து பிளான் பண்ண போகிறேன் அப்படின்னு. பிளானிங் போயிட்டுருக்கு. அந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணுறப்போ உங்களுக்கு தெரியும், நான் இப்போ பேசுனதுக்கும் அப்போது நம்ம பிளான் பண்ணதுக்கும் எப்படி மேட்ச் ஆகுதுன்னு பார்ப்போங்க. ஸோ அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு எங்களுக்கு இந்த டீமாக போயிட்டு வந்ததில். யாருக்கும் எந்த விதமான ஒரு டிஸ்டர்பும் கிடையாது. ரொம்ப நீட்டாக எங்களை நடத்திக்கிட்டாங்க. ரெசார்ட்லேயும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நம்ம இப்போ ஒரு ரெசார்ட்டுக்கு போகிறோம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் இல்லாமல் எல்லாமே நல்லபடியாக அவங்க வந்து மரியாதையாக நடத்திக்கிட்டாங்க. இல்லாட்டி வந்து கொஞ்சம் இது இல்லை அது இல்லைம்பாங்க. ஃபுட்டாக இருந்தாலும் சரி அதெல்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க. இந்த ரெசார்ட்டு ட்ரீம் வேலி ரெசார்ட் பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு எங்களுக்கு ரொம்ப. அதனால் பார்த்திங்கன்னா எங்களுக்கு அந்த ரெசார்ட்லேயும் எந்த விதமான டிஸ்டர்பும் கிடையாது. நீங்களும் வந்து புக் பண்ணி போய்க்கலாம். அந்த ரெசார்ட்டு கொஞ்சம் தூரம்தான். ஒரு அந்த குளிர் இருக்குது பாருங்கள், அந்த குளிரை என்ஜாய்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த ஏரியா, அந்த வட்டவடா ஏரியா வந்து சூப்பரான ஏரியா. நீங்கள் அதை வந்து சூஸ் பண்ணலாம். எங்களுக்கு தெரிஞ்சு நாங்கள் போனதை வச்சு இல்லை, அதை விட நல்ல இடம் இருக்கும் கண்டிப்பாக மூணாரில். நாங்கள் இந்த ட்ரிப் வச்சு நாங்கள் சொல்கிறது என்னென்னா நீங்கள் அதை ட்ரை பண்ணலாம். அதே மாதிரி இந்த எஸ்கேப் ரோட்லேயும் அந்த ஜங்கிள் சஃபாரி இருக்கான்னு தெரியல. ஒருவேளை இருக்குன்னா அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கங்க.
ஏன்னா அதெல்லாம் மறுபடியும் நம்ம அந்த அவ்வளோ தூரத்துக்கு நம்ம மூணாறுலேருந்து ஒரு 30-35 கிலோமீட்டர் தள்ளி போய் நம்ம அதெல்லாம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறது ஒன்ஸ் நம்ம அந்த போயிட்டோம் அப்படின்னா அது நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. ஸோ வந்து எங்களுக்கு இது வந்து ஹாப்பி. உங்கள் வீடியோ பார்த்து உங்களுக்கும் வந்து ஒரு ஹாப்பியாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ அது கண்டினியூட்டியாக நான் வந்து பேசுறதுக்கு ரீசனும் அதுதான். ஏன்னு பார்த்தீங்கன்னா வேறு இந்த வீடியோ ஆரம்பிச்சிருந்து நான் பெருசாக வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்க மாட்டேன். இது ஒரு பெரிய ஒரு கேப். ஏன்னா கேமரா தூக்கி ஃப்ரண்ட்டில் போட்டங்காட்டி இதில் நம்ம பேச வேண்டிய இடம் இதில் இருக்குது. ஸோ அதனால் வந்து நான் இது இவ்வளோ விஷயம் சொல்கிறேன். இந்த ரோட்டை பொறுத்தளவுக்கு சொல்லணும்னா இது ஒரு சிங்கிள் ரோடுங்க. ஒரு பஸ் ஏத்தாப்பில் வந்தாலே கொஞ்சம் நம்ம வந்து பதட்டமாயிடுவோம். ஏன்னா அந்த மாதிரி ரோடு இது. நம்ம இதில் வந்து வேகமாக ஓட்டுறதுக்கெல்லாம் நம்ம ஆசைப்படக்கூடாது, போகவும் கூடாது, ரேஸும் விடக்கூடாது. அந்த மாதிரி ரோடு. இதில் வந்து புரிஞ்சுக்கிட்டு வண்டி ஓட்டிட்டோம் அப்படின்னா டிராஃபிக் ஆகாது. இல்லாட்டி டிராஃபிக் ஆச்சு அப்படின்னா மணிக்கணக்கில் ஆயிரும். உங்களுடைய ட்ராவலிங்கே அதை ஸ்பாயில் பண்ணி விட்ரும். ஏன்னா உங்களுக்கு பைக்கில் பார்க்குறப்ப எப்படி இருக்குன்னு தெரியல. ஒவ்வொரு இடத்துல பார்த்தீங்கன்னா பஸ்ஸு கார்லாம் வரும். பெருசாக இங்கே டிராஃபிக் இல்லை. எங்கள் நேரம் இங்கே டிராஃபிக் பெருசாக இல்லை, வெஹிக்கிள்ஸ் பெருசாக இல்லை. அதனால் நாங்கள் சீக்கிரம் டவுன்ஹில் பண்ணிட்டோம். ஆனால் ஒரு பார்த்திங்கன்னா தெரியும், ஒரு பஸ்ஸு வருது அப்படின்னா பைக்கு தான். பைக்குக்கு எவ்வளோ இடம் இருக்குன்னு பார்த்துங்க. காரே பார்த்திங்கன்னா எப்படி வருது பார்த்திங்களா. ஒரு கார் வந்துச்சுன்னா இன்னொரு காரோட பாதி வண்டி வெளியே தான் இறங்கணும் நம்ம. ஸோ அதனால் இந்த ரோடு நீங்கள் உடுமலைப்பேட்டை டு மூணார் நீங்கள் எடுக்கிறீங்கன்னா தயவு செய்து நம்ம வந்து நல்லா ஸ்பீடாக போவோம், இல்லை வந்து ரோடு சூப்பராக இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் மைண்டில் வச்சுக்காதீங்க. ரோடு புதுசாக போட்டங்காட்டி ரோடு வந்து அதாவது பார்த்திங்கன்னா கம்ப்ளைண்ட்டே கிடையாது. அவ்வளோ சூப்பராக இருக்குது ரோடு. பட் அகலம் இல்லை ரோடு. முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம வண்டி தான் போயிட்டுருக்கு. ரோடு எவ்வளோ இருக்குன்னு தெரியும். அவர் சென்டர் பண்ணி போகிறப்பே தெரியும் உங்களுக்கு ரோடு எத்தனை இருக்குன்னு. ஸோ அதனால் இந்த ரோடு பிளான் பண்ணுறவங்க கொஞ்சம் நேரத்தில் வந்துடுங்க. நேரமாக நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா இந்த ரோட்டில் ஓட்டுறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. வேறு ஏதாச்சும் நம்ம சொல்லணும் அப்படின்னா சொல்லலாம். பட் ஆனால் இந்த அட்மாஸ்பியர் ரோடு அப்படிங்கிறத வச்சு தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோங்கிட்ட அது மட்டும் சொல்கிறேன். இதை வந்து செக் போஸ்ட் இருக்குது ஏரியாங்க. நாங்கள் போகிறப்ப எங்களை பெருசாக செக்கிங் பண்ணலை. பட் ஆனால் ரிட்டன் நாங்கள் வரப்போ பார்த்திங்கன்னா எங்களை பேக் மட்டும் செக் பண்ணாங்க. ஸோ ஏன் அப்படிங்கிறது அவங்களுடைய ப்ரொசீஜர். அது நம்ம ஒன்றும் சொல்லக்கூடாது. நாங்கள் பேசாமல் வண்டியிலே உட்காந்துட்டோம். எந்த டிஸ்டர்பன்ஸும் கிடையாது. அவங்க வந்தாங்க, பேக்கை செக் பண்ணாங்க, அப்புறம் போக சொல்லிட்டாங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம கிட்டத்தட்ட நம்ம கீழே இறங்கிட்டோம். இன்றைக்கி கோயம்புத்தூர் போகிறது தான் பெண்டிங்க. ஸோ இதுலேருந்து நம்ம வந்து நான் இந்த விலாகை வந்து நான் வந்து கம்ப்ளீட் பண்ணுறேன். இன்னும் அடுத்தது வந்து நான் வந்து மழை விட்டு முடியுதுங்க. ரொம்ப அடுத்தது பொள்ளாச்சி பக்கத்தில் ஒரு பிரேக் போடலான்னு சொல்லியிருக்காங்க. பொள்ளாச்சி பக்கம் ஒரு பிரேக்கு, அதுக்கப்புறம் வீடு தான். இது வரைக்கும் நல்லபடியாக வண்டி ஓட்டியாச்சு. இன்னும் இருக்கிற கொஞ்சம் தூரத்தையும் கரெக்டாக ஓட்டிக்கணும். சரிங்களா? சரி, அப்படியே பார்ப்போம். இப்போ நம்ம உடுமலைப்பேட்டை தாண்டிட்டோம். டைம் பார்த்திங்கன்னா 4 மணி. இப்போ 4 மணிக்கு நம்ம உடுமலைப்பேட்டை கிராஸ் பண்ணிட்டோம். இன்னும் ஹைவே அப்படியே ஏறிட்டோம்னா அப்படியே போயிட்டே இருக்கலாம். அப்புறம் முக்கியமான விஷயங்க, நீங்கள் மூணார் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா ஏர்லியாக போயிருங்க. ஒரு காத்தால ஒரு 6 மணிக்கு முன்னாடியே நீங்கள் வந்து கிளம்புற மாதிரி பார்த்துருங்க கோயம்புத்தூர்லேருந்து. அப்போ தான் அங்கே நிறையா இடத்த நம்ம பார்க்க முடியும். அது ஒன்று சொல்ல விட்டுட்டேன். நம்ம வந்து இப்போ கோயம்புத்தூர் கிணத்துக்கடவை நோக்கி போயிட்டுருக்கோம். கோயம்புத்தூர் வந்துருச்சு. ஸோ இந்த பயணம் வந்து ரொம்ப இனிதான் எங்களுக்கு முடிஞ்சிருச்சுங்க. ஸோ அதுதான் வந்து சொல்ல வருது. ஸோ நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போங்க. வீடியோ பார்த்ததுக்கு மகிழ்ச்சிங்க. நன்றி, வணக்கங்க. தேங்க்ஸுங்க.